ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து நேற்று டெல்லி போலீஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்காகனா, நான் ஒரு யூனிஃபார்ம் போஸ்ட் போடணும், யூனிஃபார்ம் போஸ்ட்டுக்கு தான் போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருக்காங்கள்ல, அவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். டெல்லி போலீஸுங்கிறப்போ உங்களுக்கு சேலரி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஹை ரேஞ்சில் இருக்கும். நம்ம தமிழ்நாடு போலீஸை காட்டிலும் டெல்லி போலீஸில் உங்களுக்கு சம்பளம் அதிகம். அது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூனிஃபார்ம் போகணுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் விட்டாங்க. அதுக்கான அப்ளை பண்ணுற டேட்டும் நேற்று ஆரம்பிச்சிருச்சு. 22/9 ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மாதம் 21 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீ பேமெண்ட் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எடிட் எதுவும் பண்ணணும்னா 29 31 வரைக்கும் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டென்டேட்டிவாக இப்போ வந்து டிசம்பர் இல்லைனா ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் எண்டில் இருக்கும். ஒரு 10 நாள் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் அந்த எக்ஸாமோட டேட்கள் வரும். எக்ஸாம் வந்து ஒரு 10 நாள் 5 நாள்லேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு இதிலே கான்ஸ்டபிள் ஒன்று, அடுத்து அப்புறம் ஆப்ரேட்டர் ஜாப்பு, எம்டிஎஸ் ஜாப்லாம் இருக்குது. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரும் நான் நம்புகிறேன். இந்த வருஷம் காலண்டரில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எஸ்எஸ்சியில் இப்போ நிறைய குளறுபடிகள் போய்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த நோட்டிஃபிகேஷன்கள்லாம் வருமானு தெரில. ஏன்னா இன்னும் எஸ்எஸ்சி ஜிடி அடுத்த மாதம் விடணும். இந்த மாதம் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாம். அது ஹெட் கான்ஸ்டபிளாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், இல்லைனா டிரைவராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹெட் கான்ஸ்டபிள் விட்டாங்கன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு கிளரிக்கல் ஜாப் மாதிரி தான். நம்ம அதை அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இந்த சேனல் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ல போலீஸ் இருக்காங்களா, டிஎஸ்பி, அதுக்கு ஈக்குவலான ஜாப் தான். இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 21,000 69,000 வரைக்கும். இது ஒரு குரூப் சி போஸ்ட்டு. இதுக்கான அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்படியும் மந்த்லி 40,000 45,000 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கையில் வரும். இதுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தமாக 7,565 இருக்குது. 7,565னால நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல வேகன்சி தான். மேலுக்கு பார்த்திங்கன்னா 4,408 வேகன்சி இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2,000 சில்லற வேகன்சி இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், லேடிஸ் யாராச்சும் உங்களுக்கு யூனிஃபார்ம் போடணுங்க ஆசை இருக்குது, நான் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் பற்றிலாம் பிரச்சனை இல்லை, சேஃபாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கோட்ரஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸில் வந்து உங்களால் எதுவும் படிக்க முடியாமல் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கலாம். இதில் அப்படி இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம், கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நான் அதை பற்றின ஃபுல்லாக நான் அதுக்கு என்னென்னவோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து நாங்கள் இப்போ அப்ளை பண்ணுறோம் சார், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றின இன்னும் நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லணுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் நான் சொன்ன மாதிரி 18 25 வயசுக்குள்ளவங்க இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி, எஸ்டி, ஓபிசி அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நம்ம எஸ்எஸ்சினாலே இப்போ நம்ம பயப்படுறது எக்ஸாம் சென்டர் தான். ஸோ எக்ஸாம் சென்டர்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். 12th முடிச்சுட்டு இதில் என்னென்னா ஒரு நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னருக்கு வச்சுருக்கக்கூடாது, ஆனால் அட்லீஸ்ட் 2 வீலர் லைசன்ஸ் ஆச்சும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் கூட லைசன்ஸு நீங்கள் காருக்கு இல்லைனா அட்லீஸ்ட் மோட்டார் சைக்கிளுக்காச்சும், அதாவது பைக்குக்காச்சும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து லைசன்ஸ் வேணுமா சார் கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஜென்ஸுக்கு மட்டும் லைசன்ஸ் வேணும், 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அப்புறம் இதர குவாலிஃபிகேஷன்களும், அப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன மார்க் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5%, சி சர்டிஃபிகேட்னா 5%, பி சர்டிஃபிகேட்னா 3%, ஏ சர்டிஃபிகேட்னா 2%. இந்த என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்களாம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 10 மார்க் கிட்ட வரும், 10 மார்க் 5 மார்க் கிட்ட கிடைக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும், இது எக்ஸாம் மட்டும் தான் நம்ம ஏரியாவில் நடக்கும். எக்ஸாம் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா சென்டர்லையும் நடக்கும். ஆனால்
இது டிவி மெடிக்கலு ஃபிசிக்கல் எல்லாமே டெல்லியில் தான் நடக்கும். ஆனால் டெல்லியில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஏரியாவில் தான் நடக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ₹100 தான் கட்டணும். எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் எக்ஸம்டட் தான் லேடிஸ்க்கு, எஸ்சி/எஸ்டி ஏஎஸ்எம் மாணவர்களுக்கு. அப்புறம் எக்ஸாம் சென்டர் தான் நிறைய பேருக்கு வயத்தை கலக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நடக்கிற சம்பவங்கள் அப்படி எதுவுமே நமக்கு அமையலை. எதுவுமே நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு பக்கத்தில் அமைஞ்சாலும் நிறைய பேருக்கு அமையலை. என்னை சுற்றி இருக்கவங்க யாருக்குமே பக்கத்தில் அமையலை. எல்லாருக்குமே நாங்கள் இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. சென்னையில் ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, புதுச்சேரி கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இது வழக்கம் போல் இருக்க ஏரியா தான். வேலூர், எக்ஸ்ட்ராவாக திருநெல்வேலி தூக்கிட்டு தூத்துக்குடியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தூத்துக்குடினோடனே சில பேர் பயந்துட வேண்டாம். தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுசில் தான் அந்த காலேஜ் நடக்குது. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு. இந்த தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க யாரும் ஃபேர் ஆக வேண்டாம். தூத்துக்குடியில் அந்த மெயினில் தான் காலேஜ் இருக்குது. இந்த சிஜிஎல் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நிறையா லேடிஸ்களுக்கும் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கும் ரொம்ப தள்ளி போட முடியாதனால அவங்களுக்கு பக்கத்தில் போட்டுருந்துருக்காங்க. மற்றபடி பசங்களுக்கு எல்லாருக்குமே மதுரையில் தான் போட்டாங்க. இந்த எக்ஸாம் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நமக்கு தூத்துக்குடியில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வரக்கூடிய சிஹெச்எஸ்ஸும் எம்டிஎஸும் பக்கத்தில் போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நம்ம சிலபஸ்லாம் 6 சிலபஸ் தான். அதில் நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லாருக்குமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த சிலபஸ் தெரியும். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடணுன்னா கேளுங்க, போடுறேன். ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 50 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து 15 கொஸ்டின், கம்ப்யூட்டர்லேருந்து 10 கொஸ்டின். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 90 நிமிஷம் இருக்குது அப்படிங்களா. ரீசனிங்கில் நீங்கள் 25 out of 25 எடுக்கலாம். மேக்ஸ் வராதவங்க பாருங்கள், 15 கொஸ்டின் தான் இருக்குது. நீங்கள் இதில் ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு 5 மார்க் ஆச்சு. இல்லைனா 10 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். மேக்ஸ் வரலன்னு நினைக்கிறவங்க ரீசனிங் பாருங்கள், 25 கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஜிகே நான் நல்லா படிப்பேன்னா நீங்கள் 50 மார்க் இருக்குது. 50 மார்க்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க, 10க்கு 10மே போட்டலாம். ஸோ அப்படி பார்த்தா நல்லா கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ரேஞ்சில் எக்ஸாமும் இருக்குது. மேக்ஸ் வராதவங்களும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் சொல்லலாம். அப்புறம் நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா 2.5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்க கொஸ்டின் 2.5 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு 1.5 கிலோமீட்டரு, அதாவது 1600 மீட்ரு 6 நிமிஷத்தில் ஓடணும். இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க. அடுத்து 30 to 40 இருக்கவங்க 7 நிமிஷம், 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க 8 நிமிஷம். இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸர்சைஸ் மேனுக்கு. ஸோ நம்ம அதுக்கு பார்க்க வேண்டாம். மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள். பெரும்பாலான மாணவர்கள் இதான் 6 நிமிஷத்தில் ஓடி இருக்கணும். 14 ஃபீட் லாங் ஜம்ப் பண்ணியிருக்கணும். 3.9 இன்ச்சு ஹை ஜம்ப்பு இதெல்லாம் இருக்குது. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 1600 மீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடணும். லாங் ஜம்ப் 10 ஃபீட்டு, ஹை ஜம்ப்பு 3 இன்ச்சு தாண்டணும். இது லேடிஸ்க்கு. எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைட்டை பொறுத்தளவுக்கு லேடிஸ்க்கு 157 சென்டிமீட்ரு, ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்ரு. ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இந்த முக்கியமான ஒரு சிலது தான் பார்ப்பாங்க. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் காக்கி யூனிஃபார்ம் போடணும், இல்லை ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பற்றி கவலை இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 to 12 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு போலீஸில் என்னவோ அதே தான். 24 hours டியூட்டியும் ஒரு சில நாள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நம்ம இங்கே கிடைக்கிற சேலரியை விட அங்கே உங்களுக்கு மந்த்தே 45,000 ட்ரைனிங்லேயே உங்களுக்கு கையில் கிடைக்கும். அப்புறம் வருஷம் இன்க்ரிமெண்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி தான் கையில் வரும். இதில் ப்ரொமோஷன்ஸும் நிறையா இருக்குது. நீங்கள் இதில் இருந்துக்கிட்டு வேறு எக்ஸாமுக்கு படிக்க முடியுமா கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு டியூட்டியே உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக எப்போ போடுவாங்க, என்ன போடுவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன ஏதோ அதே தான்.
ஆனால் இதை விட உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஒன்று போஸ்டிங் போடுவாங்க, ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கான வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் விடுவாங்க, ஒரு 400 சில்லற தான் விடுவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிளரிக்கல் ஜாப் தான். அவங்களோட இந்த வந்து இப்போ இந்த 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 டெல்லி போலீஸ் இருக்காங்களே, இவங்களுக்கும் இவங்களோட எஸ்ஐக்களுக்குமான சேலரி இதை எல்லாமே அனுப்புறது, லீவ் கொடுக்குறது, லீவ் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறது, இதுதான் அவங்களோட ஜாப்பு. இந்த ஜாப்பு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நான் வந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். ஏன்னா அது ஒரு செம ஜாப். அது எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால் நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் இதை விட இன்னும் பெட்டரான வீடியோ அதில் கண்டிப்பாக வரும். அதுக்கான பெட்டரான ஐடியாக்கள் நிறையா வரும். ஏன்னா எஸ்எஸ்சி, ஜிடி, டெல்லி போலீஸை விட அந்த ஹெட் கான்ஸ்டபிளுங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான வேலை. அது வந்து படித்து வேறு நீங்கள் பெரிய போஸ்டிங் கூட போகலாம். அதனால தான் நான் அதை ரொம்ப மும்முரமாக இருக்கேன். நான் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெயிட் பண்ணுறேன். நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இன்னும் நம்மளோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வரும். அதுக்காண்டி இதுக்கும் அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வருது. லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வருவாங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டெலிகிராம் குரூப்பில் ஜாப் ஏதாச்சும் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் இதை விட ஒரு நல்ல ஜாப் பற்றி உங்களுக்கு இது வீடியோ தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.